வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம இந்த 2 பொருள் வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் பார்க்கலாங்க. ரவா தோசை எப்படி இன்ஸ்டண்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாங்க. அருமையான இந்த ரவா தோசை நான் ரேஷன் அரிசி மாவு வச்சு சூப்பராக செய்திருந்தேங்க. நல்லா முறுமுறுப்பான இந்த ரவா தோசை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு ரவை போட்டுக்கலாங்க. அதிலே கூடவே 2 கப் அளவு ரேஷன் அரிசி மாவு. அது ஏற்கனவே அம்மா இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை அரிசி மாவை வந்து நம்ம 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்து காய வச்சு மிஷினில் அரைச்சி எடுத்து வந்திருந்தாங்க. இதனால் 2 கப் அளவு இதோடு சேர்த்துக்கலாம். இந்த கரைச்சதில் எங்கள் சித்தி தான் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அவங்க தான் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாங்க. இதில் வந்து தேவையான அளவு தண்ணி, ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டாங்க. ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு அதையும் சேர்த்துட்டு, 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ரெண்டுமே நல்லா பொடி பண்ணி ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி இந்த மாவில் சேர்த்துட்டாங்க. சேர்த்துட்டு இன்னொரு டம்ளர் கூட தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கிட்டாங்க. கையிலே நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டாங்க. நல்லா தண்ணியாக எவ்வளோ தண்ணியாக இருக்கணுமோ அந்த அளவு நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு மூடி வச்சுட்டாங்க. ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. இதுக்கு நம்ம சைடிஷ்ஷாக தேங்காய் சட்னியும் அரைச்சி எடுத்து வச்சுட்டேன், தாளிச்சிட்டேங்க. இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. 2 இல்லை 3 மணி நேரம் அதுக்குள்ளே ஊற வச்சுக்கலாம். இது மேலேயே வந்து கருவேப்பிலை, கிள்ளின கருவேப்பிலையும் மேலே போட்டுட்டு நல்லா கரைச்சிக்கலாம். தண்ணியை எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியாக கரைக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லா மொறுன்னு வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நல்லா கரைச்சிட்டேன். அவங்க மாவை மட்டும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டாங்க. நான் சுட்டதெல்லாம் நான் தான் சுட்டிருந்தேங்க. அடுப்பில் ஒரு தோசை கல் போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு எல்லா இடமும் எண்ணெய் படுற மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு கரண்டியில் மாவு எடுத்துட்டு அவுட்லைன்லேருந்து இப்படி ரவுண்டாக அப்படியே சுற்றி வெளிப்பக்கத்துலேருந்து சென்டராக அப்படியே ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பக்கம் நல்லா வேகட்டும்னு விட்டுட்டேன். இது நல்லா லைட்டாக இப்படி செவந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். ஸ்டவ் வந்து ஹைலே வச்சுருந்தாங்க. 2 பக்கமும் நல்லா செவந்த பிறகு எடுத்து வச்செல்லாம் முறுமுறுப்பான ரவா தோசை சூப்பராக ஈவினிங்கோ இல்லை மார்னிங்கோ இது போல் அவசரத்துக்கு செய்திடலாங்க. ஆனால் நாள் நம்ம ஒரு 2 இல்லை 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தா சூப்பராக நல்லா வருது. இதில் கொஞ்சம் மைதா கூட ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் அளவு மைதா சேர்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. நான் இந்த 2 பொருள் மட்டும் வச்சு இந்த டிஃபன் செய்திருந்தேங்க. ரவா தோசை, முறுமுறுப்பான ரவா தோசை நீங்களும் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷன் அரிசி மாவு வச்சு சூப்பராக அருமையாக ருசியாகவும் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த டிஃபன் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.